வணக்கம். நான் எஸ்.கே. பிரசாத், சிஏ இன்டர்மீடியேட் ஸ்டூடண்ட். 25th அன்னைக்கு ஐசிஐலேருந்து மே 2024 எக்ஸாமினேஷனுக்கான ஷெட்யூல் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷெட்யூல் படி பார்த்துட்டோம்னா 2nd February 2024லேருந்து 23rd February 2024 வரைக்கும் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் 23rd Februaryலேருந்து 2nd March வரைக்கும் லேட் ஃபீயோட அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு சீக்கிரமா அப்ளை பண்றோமோ அவ்வளோ கிட்ட வந்துட்டு சென்டர் கிடைக்குங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து அப்ளை பண்ணிட்டேன். இந்த வீடியோல எப்படி எக்ஸாமினேஷனுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஓல்டு கோர்ஸ்ல இருந்து நியூ கோர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணியிருந்தா தான் நம்மளால எக்ஸாம் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் பற்றின வீடியோஸுக்கான லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன், ஐ கார்டு அப்புறம் எண்டு கார்டில் வந்துட்டு நான் கொடுத்துருக்குறேன். முதல்ல ஐசிஐ வெப்சைட்டுக்கு போயிட்டு எஸ்எஸ்பி போர்ட்டல் டேபை கிளிக் பண்ணி எஸ்எஸ்பி போர்ட்டலுக்கு போயிடலாம். இதில் உங்கள் லாகின் க்ரெடென்ஷியல்ஸை கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. லாகின் ஆன உடனே டேஷ்போர்டில் எக்ஸாம் ஃபங்க்ஷன்ஸில் இன்டர்மீடியேட் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கங்க. இது வந்துட்டு ஃபவுண்டேஷனுக்கு ஃபவுண்டேஷன் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஃபைனலுக்கு ஃபைனல் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸாம் மாடியூலில் ரெஜிஸ்டர் ஃபார் எக்ஸாமை வந்துட்டு செலக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸு அண்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் இருக்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் ஃபார்ம் வந்துட்டு 3 பேஜாக டிவைட் ஆகிருக்கு. பர்சனல் டீட்டெயில்ஸு, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸுன்ட்டு. அதில் நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். அது எல்லாமே சரியாக இருந்ததுன்னா ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க. அப்படி இல்லாமல் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்துட்டு போயிட்டு ப்ரொஃபைல் எடிட் ஃபார்ம் போய் எதெல்லாம் தப்பாக இருக்குதோ எல்லாமே வந்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பேஜ். இந்த பேஜ்லேயும் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த பேஜ்லேயும் ஏதாவது வந்துட்டு அப்டேஷன் இல்லாமல் இருந்ததுன்னா உங்கள் ப்ரொஃபைல் எடிட் ஃபார்மில் வந்துட்டு போயிட்டு எடிட் பண்ணிவிட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த பேஜில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஷன் இருந்ததுன்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் அண்ட் சென்டர் டீட்டெயில்ஸ் பேஜ். இதில் உங்கள் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் ஆப்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் ஜோனை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஜோன் வந்துட்டு ஒவ்வொரு சிட்டிஸில் வந்துட்டு ஒரு ஜோன் தான் இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்ற சிட்டிஸில் வந்துட்டு நிறையா ஜோன் இருந்ததுன்னா அது ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணும் போது உங்களுக்கு கீழே வந்துட்டு டிஸ்பிளேல வந்துட்டு காமிக்கும். அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் டீட்டெயில்ஸு. எக்ஸாம் ஷெடியூலில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரியே சிங்கிள் குரூப்புக்கு வந்துட்டு 1500, போத் குரூப்புக்கு வந்துட்டு 2700 வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே தான் இங்கேயும் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு அந்த செல்ஃப் டிக்ளரேஷனை படிச்சுட்டு ஐ அக்ரி செக் பாக்ஸை வந்துட்டு டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணால் உங்களை வந்துட்டு பேமெண்ட் கேட்வேக்கு வந்துட்டு கூப்பிட்டு போவோம். அந்த பேமெண்ட் கேட்வேயில் பேமெண்ட் பண்ணுங்கள். நான் பேமெண்ட் பண்ண உடனே எனக்கு இது மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்துட்டு டிஸ்பிளே ஆச்சு. உங்களுக்கு இது மாதிரி டிஸ்பிளே ஆச்சுன்னா யாரும் பயப்பட வேணாம். ஏன்னா அந்த எரர் மெசேஜ்லேயே ஆல்ரெடி அப்ளிகேஷன் சப்மிட்டட்னு வந்துருச்சு. இதை மறுபடியும் இந்த எக்ஸாம் மாடியூலில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஃபார் எக்ஸாம்ஸுங்கிறது வந்துட்டு கரெக்ஷன் விண்டோவாக கன்வெர்ட் ஆகும். அதை வச்சு நம்ம மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நெக்ஸ்ட்டு சப்மிட்டட் அண்ட் பெண்டிங் அப்ளிகேஷன்ஸ் டேப்பை கிளிக் பண்ணி அதில் இன்டர்மீடியேட் எக்ஸாமினேஷன் ஃபார்ம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் இது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ண எல்லா எக்ஸாம் ஃபார்மும் டிஸ்பிளே ஆகும். இதில் மே 2024 எக்ஸாம் ஃபார்மை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணும் போதே பார்த்தோம்னா நமக்கு ஃபார்ம் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு ஒரு டேப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதுவுமே நமக்கு 2 பேஜாக வந்துட்டு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு, நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணி அதில் கிளிக் ஹியருங்கிற ஒரு ஆப்ஷன் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இந்த வீடியோவை பற்றிய வந்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நன்றி.